வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது கோயம்புத்தூர் காலேஜஸ் அட்மிஷன்ஸ்க்கு வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ப்ரிஃபர் பண்ணுற காலேஜஸ் என்னெல்லாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். வாங்க பேசுவோம். அதாவது ஏன் கோயம்புத்தூர் சரௌண்டிங் காலேஜஸ் மட்டும் நீங்கள் அட்மிஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஏன் மற்ற ஏரியாவில் போட்டு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய தம்பி தங்கிகள் கேட்டுருந்துக்கிறீங்க. ரீசன் என்ன அப்படின்னா என்னென்னா ஆக்சசபிளுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம சரௌண்டிங்காக இருக்கிறதுனால என்னென்னா எதாக இருந்தாலும் டேரெக்டாக விசிட் பண்ணி நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே சமயம் அதர் ஏரியானா நம்மளால் டேரெக்டாக விசிட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால தான் என்னென்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸுக்கு மட்டும் நம்ம அட்மிஷன்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கோர்சஸ், ஆர்ட்ஸ், மெடிக்கல் இருக்கக்கூடிய அலைடு சயின்ஸ், பேராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி, கேசிடி, சிஐடி, கிருஷ்ணா இந்த மாதிரியான காலேஜஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடியது இதாக தான் இருக்கும். பிஎஸ்ஜியில் சீட் கிடைக்குமா, கேசிடியில். ஸோ இந்த காலேஜஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அங்கே சீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டொனேஷன் பேஸில் தான் இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட்டில் போகிறீங்க அப்படின்னா என்னென்னா டொனேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை என்னென்னா செலக்டிவாக, அதாவது என்னென்னா எனக்கு பேக்ரவுண்டு பிரச்சனை கிடையாது, ஸோ செலவு பண்ணுறது 5 லட்சம் 10 லட்சம் வேணாலும் நான் கேபிட்டேஷன் பே பண்ணி சீட் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய, அதாவது பிஎஸ்ஜியோ கேசிடிலேயோ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட நம்ம காலேஜில் இருக்கிறவங்க கூட நம்ம டேரெக்டாக லிங்க் பண்ணி விட்டுறோம். ஸோ மற்றவங்களுக்கு என்னென்னா பெருசாக நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா டொனேஷன் கட்டி போகிறது அப்படின்றது என்னென்னா அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. குறிப்பாக மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸ் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங் மூலிமா காலேஜஸ் எடுத்தாங்க அப்படின்னா தான் என்னென்னா அரசாங்கத்துடைய கல்வி உதவி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லோன் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதாவது லோன் எடுத்து தான் படிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில், அதாவது கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலிமா பிஇ இன்ஜினியரிங்கோ அல்லது எம்பிஏ எம்சிஏவோ ஜாயின் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் என்னென்னா மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டொனேஷன் கட்டி சீட்டு போட்டாங்க அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு லோன் வாங்குறது அப்படின்றது என்னென்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நிறைய பேர் என்னென்னா இந்த பிராண்டை நினச்சி என்னென்னா எங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கடனை வாங்கியாவது சேர்த்திடலாம் அப்படின்ட்டு 5 லட்சம் 10 லட்சம் என்னாலும் செலவு பண்ணி சேர்த்திடலாம் அப்படின்ட்டு சில பேர் அவசரப்படுறாங்க. ஸோ அதையே நம்ம அவ்வளவா என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இருக்கிறவங்க கட்டட்டும், ஓகே, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இல்லாதவங்க என்னென்னா இருக்கிற, அதாவது ஏதோ சேவிங்ஸ்னு கொஞ்சம் நஞ்சம் வச்சுக்கிறத பூரா டொனேஷன்றதில் கட்டி வாஷ் அவுட் ஆகிடுறாங்களே அப்படின்றதுனால தான் நம்ம அதை தொடர்ச்சியாக அறிவுறுத்திட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு என்னென்னா தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய டிஎன்இஏ கவுன்சிலிங்கோ அல்லது டான்செட் கவுன்சிலிங்கோ தெரியறது கிடையாது. ஸோ அதை ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் தெரியப்படுத்துவோம். அதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் நம்ம தொடர்ச்சியாக பெரும்பாலான மாணவர்கள்கிட்ட நம்ம சொல்கிறது என்னென்னா கவுன்சிலிங் மூலிமா காலேஜ் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ நம்ம என்னென்னா இதே பிஸ்னஸில் தான் இருக்கிறோம். அதாவது நம்ம 2 அட்மிஷன்ஸ் விழுந்தால் தான் பிஸ்னஸ் அப்படின்ற பார்வை இருந்தாலும் என்னென்னா அதில் என்னென்னா நம்ம ஒரு எத்திக்கலாக இருக்கணும். ஏன்னா என்னென்னா எங்கேயோ இருந்து வெளியூர்லேருந்து வர்றாங்க, தெரியாத ஊர்லேருந்து வர்றாங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு நம்ம காசு பார்க்கணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு, அவங்களுடைய பேக்ரவுண்டுக்கு தகுந்த ஒரு காலேஜை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அதனால் என்னென்னா நமக்கு சில நேரங்களில் பெனிஃபிட் இருக்கலாம், பல நேரங்களில் பெனிஃபிட் இல்லாமல் கூட போகலாம். அதை பற்றி கவலைப்படாமல் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை அதாவது பெனிஃபிட் அப்படின்றது இண்டிவிஜுவலாக என்னுடைய தனிப்பட்ட பெனிஃபிட் அப்படின்றத ஒரு செகண்டரி தாட்டாக வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன்னா ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது தான் என்னென்னா இந்த ஃபீல்டில் சர்வைவல் ஆக முடியும் அப்படின்றது
என்னுடைய தாட் அது சரி தப்பு அப்படின்றதுக்கு வந்து நான் போக விரும்பலை. பரவாயில்ல, நம்ம மெதுவாகவே போய்க்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து என்னென்னா, யார் கேட்டாலும் முடிந்த வரை வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காலேஜஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் பிஹெச்டி, கேசிடி, சிஐடி அல்லது வந்து கிருஷ்ணாவுக்கு அட்மிஷன் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னா வந்து என்னென்னா, நம்ம அதை டேரெக்டாக பண்ணுறதில்ல. அங்கங்கே பர்சன்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து லிங்க் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ குறிப்பாக அது பேக்ரவுண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருந்து எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஸோ அதர்ஸை வந்து நான் கண்டிப்பாக அதை நான் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாமே வந்து சிரமமாக போயிடும். அதே சமயம் வந்து கவுன்சிலிங்கில் போய் அல்லது வந்து டொனேஷன் இல்லாமல் வந்து சீட் எடுக்கிறது அப்படின்றது வந்து அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கான காசு கொடுக்குறோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, ஃபேமிலியும் வந்து பெருசாக பேர்டன் ஆகாது. அப்படின்றதுனால மேனேஜ்மெண்ட் ஷீட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், கவுன்சிலிங்லேயும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து கைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். டொனேஷன் கட்டி சீட் அப்படின்றத வந்து நம்ம அவ்வளோவா என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ யாருக்காச்சும் வந்து என்னென்னா, இல்லை எனக்கு பேக்ரவுண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எனக்கு சீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள், நம்ம வந்து அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம பண்ணக்கூடிய காலேஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னென்னா, கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங், டீம்டு யூனிவர்சிட்டி, அலைடு சயின்ஸ், பேராமெடிக்கல், நர்சிங் வந்து அது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு, இப்போ இந்த எஸ்என்ஆர்னு இருக்கிறது தான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எஸ்என்எஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், டெக்னாலஜி, எஸ்என்ஆர் ராஜலட்சுமி காலேஜஸ், அதை வந்து அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதில் இருக்கக்கூடிய அலைட் சயின்ஸ், எஸ்என்எஸில் இருக்கக்கூடிய அலைட் ஹெல்த் சயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸஸும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிஎம்எஸில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய 3 காலேஜஸ், ஒரு ஆர்ட்ஸ் 2 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ், ஆர்கிடெக்சருக்கான அட்மிஷன்ஸ், அலைட் சயின்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்னம் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். பிஏ இன்ஸ்டியூஷன்ஸ் பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அப்புறம் பாலிடெக்னிக்கான அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். என்ஜிபி குரூப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலைட் சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ், நர்சிங் இருக்குது இல்லைங்களா, அந்த கோர்ஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அவங்க அது மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆர்விஎஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், அலைட் சயின்ஸ், மெடிக்கல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே வரக்கூடிய அத்தனை கோர்ஸஸ்க்கும் வந்து நம்ம அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காலேஜ் இருக்குது. அந்த 4-5 காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், பிபிஜியில் இருக்கக்கூடிய அலைட் சயின்ஸ், நர்சிங் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அபிராமி காலேஜில் இருக்கக்கூடிய நர்சிங், அதே மாதிரி வந்து அலைட் சயின்ஸ்க்கான கோர்சஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்டிசி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஏஷியன் காலேஜஸோட இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி பி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபயர்பேர்ட் பி ஸ்கூல்ஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஹாப்பி வேலி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். விவேகானந்தா இன்ஸ்டியூட், கேவி இன்ஸ்டியூட், சிம்ஸ் பொள்ளாச்சி, இதெல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து அமிர்தா, அதே மாதிரி கார்னியா யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன்ஸும் வந்து நம்ம லிங்க் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது யாருக்காவது வேணும் அப்படின்னீங்கனாலும் வந்து கேட்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து என்னென்னா உங்களுக்கான கவுன்சிலிங் டவுட், அது டான்செட்டாக இருந்தாலும் சரி அல்லது வந்து டிஎன்இஏ அதாவது இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் வந்து கேளுங்க. அதையும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, முடிந்தவரை வந்து கவுன்சிலிங்கில் வந்து காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரியாமல் யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்ககிட்டையும் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலிமா போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பயன் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதேனும் தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர்லேயோ, வாட்ஸ்அப்லேயோ, டெலகிராம்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னா நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷனை கேட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் எங்ககிட்ட அட்மிஷன் பண்ண மாட்டாங்க, சொல்லாமல் டேரெக்டாக போய் வந்து காலேஜில் போய் வந்து அட்மிஷன் போட்டுடுறாங்க. ஸோ அதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக உரி பண்ணிக்கல. ஏன்னா அவங்க வந்து அதுதான் நியாயமாக, தர்மமாக, அது புத்திசாலித்தனமாக அப்படின்றது தெரில. அது அவங்கவுங்க பார்வைக்கே வந்து விட்டுறேன்.
தொடர்ந்து நம்ம வந்து பயணிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தான் வந்து நம்மகிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு டேரெக்டாக போகிறது. ஸோ அதர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துன்னா மிகப்பெரிய ஒரு அன்பும் ஆதரவும் வந்து கொடுத்துருக்குறீங்க. ஸோ ஆண்டவனுடைய அருளும் உங்களை மாதிரியான அன்பு நெஞ்சங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நம்ம போய்கிட்டு தான் இருக்க போகிறோம். குறையொன்றும் இல்லை. அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் தெளிவாக வேறு சில விஷயங்களோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.